Example 5.27 பார்க்கலாம். A mobile phone is put to use when the battery power is 100%. அதாவது 100% இருக்கு ஒரு மொபைல் ஃபோனில் பேட்ரி. அப்போ வந்து அந்த ஃபோனை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். The present of battery power Y remaining after using the mobile phone of X hours is assumed as அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ் அப்படின்றது எவ்வளோ நேரம் அந்த மொபைல் ஃபோனை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் எக்ஸ். ஓகே, ஒய் அப்படின்றது என்னென்னா பேட்ரி பவர் எவ்வளோ மிச்சம் இருக்குது அப்படின்றது தான் ஒய். ஓகே, இதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து எக்ஸு, பேட்ரி பவர் எவ்வளோ மிச்சம் இருக்குது அப்படின்றது தான் ஒய். அதை தான் ஒரு ஈக்குவேஷனாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 2 கொஷின் கேட்டிருக்காங்க. என்னென்னு பாருங்கள். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் hours elapsed if the battery power is 40%. பேட்ரியில் இப்போது நமக்கு 40% தான் இருக்குது. அப்போ எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு டைமு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம ஃபோன் வந்து நம்ம எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருந்தா அது 40%ல் இருக்கோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ பேட்ரி வந்து 40% மிச்சம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுதான் ஒய். ஓகே, மிச்சம் இருக்கிறது தானே நம்ம ஒய் அப்படின்னு சொல்லுவோம். பேட்ரி பவர் எவ்வளோ இருக்கிறது, அப்போ ஒய் ஈக்குவல் டு 40%ன்னு எடுக்கணும் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஹவு மச் டைம் டஸ் இட் டேக் ஸோ தட் த பேட்ரி ஹேஸ் நோ பவர். அப்போ நோ பவர்னால் பேட்ரியே இல்லை, ஃபுல்லாக தீர்ந்து போச்சு. அப்போ எவ்வளோ நேரம் ஆயிருக்கும், அந்த பேட்ரி ஃபுல்லாக தீர்ந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டுமே பார்த்திங்கன்னா நேரம் அப்படின்னும் போது எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஒய்யோடைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஒய் வந்து பேலன்ஸ் இருக்கிறது தானே ஒய். ஸோ ஒய் ஈக்குவல் டு 40%. நோ பவர்னால் 0 இல்லையா, அப்போ ஒய் ஈக்குவல் டு 0. இதில் ஒய் ஈக்குவல் டு 40% போடுவோம், இதில் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஒய் ஈக்குவல் டு 40% போடுவோம், செகண்டில் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு போடுவோம். ஏன்னா அது நோ பவர்னு சொன்னாங்க, அதனால் 0 போடுவோம். இப்போ பாருங்கள், ஒய் இருக்கிற இடத்துல நான் 40% போட்டுக்கிறேன், ஈக்குவல் டு மைனஸ் 0.25x ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். இப்போ இந்த பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணோன்னா பை 100ன்னு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 0.25x ப்ளஸ் 1 வந்துடும். 40/100 அப்படின்றது வந்து நம்ம கேன்சல் பண்ண வேண்டாம். அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், இந்த டெசிமலை கன்வெர்ட் பண்ணலாம். டினாமினேட்டரில் 10 100லாம் வந்ததுன்னா கேன்சல் பண்ணாதீங்க, அப்படியே டெசிமலில் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். 2 0 இருக்குன்னா 2 நம்பர் தள்ளி டாட் வைக்கணும். இப்போ 1 2 இந்த இடத்துல நமக்கு டாட் வரும் இல்லையா, அப்போ 0.40 அப்படின்னு கிடைக்கும். இங்கே டாட் போடக்கூடாது. ஓகே, ஸோ 0.40ன்னு கிடைக்குமா, ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 0.25x ப்ளஸ் 1ன்ட்டு வந்துடும். நம்ம எக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே எக்ஸ் வேல்யூ மைனஸில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ இது பாசிட்டிவாக மாறிடும். அப்போ 0.25xாக மாறிடும். இந்த சைடு வரும்போது, லெஃப்ட் சைடு வரும்போது ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்கா, அந்த 1 அப்படியே போட்டுக்கலாம். இங்கே இருக்கிற 0.40 நான் ரைட் சைட் கொண்டு போகிறேன். இப்போ மைனஸ் 0.40 நமக்கு வந்துடும். இப்போ 0.25x ஈக்குவல் டு 1லேருந்து இதை நம்ம சப் பண்ணிக்கலாம். 1 அப்படின்றது எப்படி எழுதலாம்னா 1.0 அப்படின்னு எழுதிக்கலாம். ஒரு ஹோல் நம்பர் இருக்குன்னா லாஸ்ட்டில் டாட் வச்சு 0 சேர்த்துக்க முடியும். ஸோ இது எப்படி எழுதலாம், 0.40 இல்லையா, இதுலேருந்து நம்ம சப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு 0வை ஆட் பண்ணிக்கலாம். 0ல் 0 போனால் 0வா, இப்போ 0ல் 4 போகாது. அப்போ இங்கேருந்து பாரோ பண்ணுவோம். இது 0 ஆகும், இது 10 ஆகும். 10ல் 4 போச்சுன்னா 6, இங்கே பாயிண்ட், இங்கே 0. இப்போ 0.60 நமக்கு கிடைக்குதா. அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம், 0.60 அப்படின்னு எழுதிக்கலாம். பெரிய நம்பர் 1ன்றதுனால நமக்கு இங்கே பாசிட்டிவ் தான் கிடைக்கும். நமக்கு எக்ஸுடைய வேல்யூ தான் வேணும். அப்போ என்ன ஆகும்னா இது டினாமினேட்டரில் இங்கே வரும். அப்போ 0.60/0.25 அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். இது பாருங்கள், இதுவும் 2 நம்பர் தள்ளி டாட் தான், இதுவும் 2 நம்பர் தள்ளி தான் டாட் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், 100/100 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 60/25 அப்படின்ட்டு கிடச்சிரும் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இங்கே பாருங்கள், 60யை 25ஆல் டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் போட்டால் நமக்கு 50 கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் வந்து 10 வருமா. இப்போ இங்கே டாட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இங்கே 100 சேர்த்தோன்னா 25 டேபிளில் 4 டைம்ஸ் நமக்கு 100 கிடச்சிடும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 2.4ன்னு நமக்கு கிடைக்குது. இது வந்து டைம் இல்லையா, எவ்வளோ நேரம் அப்படின்னு தான் கேட்டாங்க. அப்போ தானே நம்ம இங்கே ஹார்ஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம், ஒய் ஈக்குவல் டு 0ன்னு போட போகிறோம். அப்போ ஒய் இருக்கிறதுல 0 போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0 ஈக்குவல் டு மைனஸ் 0.25x ப்ளஸ் 1ன்னு வந்துருமா. நமக்கு எக்ஸுடைய வேல்யூ வேணும், அதனால் இது மைனஸில் இருக்கிறனால இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா என்ன ஆகும், 0.25x ஈக்குவல் டு இதே இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். அப்போ இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது. இந்த பக்கம் கொண்டு வந்தாலும் அது 0 தான், அது கொண்டு வர தேவையில்ல. நமக்கு எக்ஸுடைய வேல்யூ தான் வேணும், அதனால் இதை டிவைடில் கொண்டு வரேன். அப்போ என்ன ஆகும்னா 1/0.25 அப்படின்னு கிடைக்கும்.
இங்கே 2 நம்பர் தள்ளி டாட் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா 100/100 போடுறேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 1 × 100 100ன்னு கிடைக்கும். இப்போ இந்த டாட் போயிட்டு நமக்கு 25 மட்டும் வரும். 25 டேபிளில் இது 1 டைம், இது 4 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ என்ன கிடைக்குதுன்னா 4. இது டைம் அப்படின்றதுனால ஹார்ஸில் நம்ம ஆன்சர் சொல்லணும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்.